வணக்கம். என்னுடைய நேம் வந்து மீனாட்சி தீபன். டீச்சர் ராஜம் ஹெர்பல் நேச்சர்னு சொல்லிட்டு 8 இயர்ஸாக ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல்லாக 100% வந்து ஹெர்பல் மட்டும்தான் வச்சு பண்ணுறோம். இதில் 0% கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. மெயின் ப்ராடக்ட் வந்து ஆவி பிடிக்கிறது. நிறைய பேர் வந்து ஆவி பிடிக்கிறதுக்காக இந்த கேப்சூல்ஸ்லாம் வாங்கும்போது எவாப்ரேட் ஆகிடும். இது வந்து நம்ம நொச்சி வந்து 3 டைப்ஸில் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கிறது, இன்னொன்று வந்து ஸ்டீமரில் அப்படியே பேக்கோட போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து நிறைய பேர் லேடிஸ்க்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து தலைக்கு குளிக்கும் போது தலைவலி, தலைபாரம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது குளிக்கிற தண்ணியில் ஒரு பேக் போட்டுட்டு தலைக்கு குளிக்கும் போது தலைவலி, தலைபாரம் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இது வந்து பெயின் அண்ட் டேண்ட்ரஃப். இது வந்து மெயினாக வந்து ஸ்கூல் பசங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. நிறைய பேர் ஸ்கூல் போகும்போது இந்த நிறைய பெயின், பொடுகு, நிறைய டேண்ட்ரஃப் வரும். அந்த மாதிரி டைமில் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்து பெயினோ பொடுகு எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீன் ஆகுது. இது வந்து மூட்டு வலி ஆயில். 32 மூலிகைகள், 6 வகை எண்ணெய் போட்டு பண்ணுறது. இது ரொம்ப லாங் டைம் மூட்டு வலி, கை கால் குடைச்சல், நரம்பு இழுக்கிறது, ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணலாம். எதனால் ஸ்கின் ப்ராப்ளம்னா இதில் வெப்பாலை அரிசி கரிஞ்சிருக்குன்றதுனால ஸ்கின் ப்ராப்ளத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து வெப்பாலை அரிசி கரிஞ்சிருக்குங்க சார். அதனால் ஸ்கின் ப்ராப்ளம், சேத்து புண்ணு, அக்கி படுறது மாதிரி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 18 மூலிகைகள், மூலிகை தேநீர், ஆவாரம்பூ, வேப்பம்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, தனியா, ஏலக்காய், லவங்கம், லவங்கப்பட்டை, இந்த மாதிரி 18 மூலிகைகள் இருக்குது. இது பாடிக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்கும். மழைக்காலம், குளிர்காலம், குழந்தைங்களுக்கு தலைவலி, காய்ச்சல், சளி இந்த மாதிரி இருக்கிற டைமில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறது. இது வந்து யூனிக்கான ப்ராடக்ட்னா இது லேடிஸ்க்காக ஸ்பெஷலாக மென்சஸ் டைமில் பீரியட் பெயின் ரிலீஃப் போகலான்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம டேப்லெட்ஸ்லாம் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட் நிறைய வரும். இது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் யூஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு டே நீங்கள் அப்ளை பண்ணும்போது பெயின் ஃபுல்லாக ரிலீஃப் ஆகிடும்.